அலைமோதும் புயல் நடுவில் அலைகடல் மேல் இயேசு நடந்து வந்தார். அலைமோதும் புயல் நடுவில் அலைகடல் மேல் இயேசு நடந்து வந்தார். அலைமோதும் புயல் நடுவில் அலைகடல் மேல் இயேசு நடந்து வந்தார். அலறி திகைக்கும் சீஷரை கண்டு, அலறி திகைக்கும் சீஷரை கண்டு அப்பால் போனவர் போல் காண்பேத்தார். அலைமோதும் புயல் நடுவில் அலைகடல் மேல் இயேசு நடந்து வந்தார். அலைமோதும் புயல் நடுவில் அலைகடல் மேல் இயேசு நடந்து வந்தார். ஆழ்கடல் வானுலகத்திலும் அதிகாரம் கொண்ட அற்புதர். ஆழ்கடல் வானுலகத்திலும் அதிகாரம் கொண்ட அற்புதர். அலைக்கடலே நீ இறையாதே என்றார். அலைக்கடலே நீ இறையாதே என்றார். வீசும் புயலில் வீணுட நின்றார். அலைமோதும் புயல் நடுவில் அலைகடல் மேல் இயேசு நடந்து வந்தார். அலைமோதும் புயல் நடுவில் அலைகடல் மேல் இயேசு நடந்து வந்தார். பல பல வகைகளின் புயல் உன்மேல் அலை அலையாய் வந்து வீசினாலும், பல பல அலைகள் வீசு நம்மேல் அலை அலையாய் வந்து மோதினாலும் அங்கலாய்க்காதே ஆண்டவர் வருவார். அங்கலாய்க்காதே ஆண்டவர் வருவார். உன் தேவன் உன் நிலைமையை அறிவார். அலைமோதும் புயல் நடுவில் அலைகடல் மேல் இயேசு நடந்து வந்தார். அலைகடல் மேல் இயேசு நடந்து வந்தார். அலைமோதும் புயல் நடுவில் அலைகடல் மேல் இயேசு நடந்து வந்தார். அலைமோதும் புயல் நடுவில் அலைகடல் மேல் இயேசு நடந்து வந்தார். அலைமோதும் புயல் நடுவில் அலைகடல் மேல் இயேசு நடந்து வந்தார். அல்லேலூயா. பல பல வகைகள் புயல் உன்மேல் வீசினாலும் அலையலையாய் வந்து மோதினாலும் அங்கலாய்க்காதே, ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு சில வசனங்களை, கர்த்தருடைய வார்த்தைகளை கொஞ்ச நேரம் நம்ம கேட்போம். இந்த வாரம் தொடங்கி பல பேரை நம்ம சந்திச்சிருக்கிறோம், பல பேரை பார்த்துருக்குறோம், பல முகங்களை நம்ம பிரதிபலித்திருக்கிறோம். யார்கிட்ட எப்படி பேசணும்,
எல்லார்ட்டையும் நம்ம பேசியிருக்கிறோம், சில நேரம் கோபம் பட்டிருக்கோம். இந்த வாரத்தில் பல பேரை நம்ம சந்தித்ததில் பல வகையான ஒரு முகங்களை நம்ம அவரிடத்துல காண்பித்திருப்போம். பல சிந்தனைகளோட நம்ம சில நேரம் நிறைய நேரம் கோபம் வந்திருக்கும், சில பேர்கிட்ட கோபத்தோடு பேசியிருப்போம், நிறைய விஷயங்கள் இந்த வாரத்தில் நடந்திருக்கிறோம். ஆனால் கோபத்தோடைய அடுத்த கட்டம் பாவம். கோபம் அடுத்த கட்டத்துக்கு அதை தாண்டினா அது பாவம். அதுபோல் இதில் எல்லாத்துலையும் இருந்து நம்மளை காப்பாற்றி நம்மளுடைய இந்த இடத்துல கர்த்தர் அமர வைத்த என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற வார்த்தை யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் என்ன செய்கிறாரோ அது தடைபடவே படாது. கர்த்தர் தீர்மானிக்கிற எந்த விஷயமும் தடைபடாது. நம்ம எந்த லெவலில், ஏன் நான் முதல்ல அதை சொன்னேன்னா, இந்த வாரம் முழுதும் நான் எதை செய்தாலும் சரி, எதை சிந்தித்திருந்தாலும் சரி, எதை நம்ம செயல்கள் நம்ம எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஏன் அவர் சொல்றாரு கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று ஏன் நம்ம சொல்லுகிறோம் என்றால், நம்ம எல்லாருமே பாவிகள் என்று கர்த்தரே சொல்லியிருக்கிறார். உண்மைதான், நம்ம எல்லாருமே பாவிகள் தான். ஆனால் ஒன்றை நம்ம சிந்தித்து கொள்ள ஒரு யோசித்தோம்னா, நம்ம எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் என்ற அங்கீகாரம் நம்ம பெற்றிருக்கிறோம். அதனால நம் மீது இரக்கம் வைத்து கர்த்தர் என்னெல்லாம் நம்ம மீதுல, நம்ம ஒவ்வொருத்தர் மீதுல என்னென்ன திட்டங்களை அவர் வைத்து காத்திருக்கிறாரோ நிச்சயம் அவர் செய்வார், நிச்சயம் அவர் செய்வார். இந்த நாட்களில் எல்லா துன்பத்திலிருந்தும், எல்லா வியாதிகளிலிருந்தும், எல்லா கஷ்டங்களிலிருந்தும், எல்லாவித பிரச்சனைகளிலிருந்தும் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. நம்ம செய்ய வேண்டியது எல்லாம் கர்த்தர்கிட்ட காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டத்துக்கு நம்ம அடைய வேண்டும். அவ்வளவுதான் நம்மளுடைய வேலை. கர்த்தரே தஞ்சம், கர்த்தரே எல்லாம், கர்த்தர் தான் எல்லாம் என்ற ஒரு முழு உணர்வோட நம்ம கர்த்தரிட துதிச்சோம்னா நிச்சயமாக கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாமல் நம்ம கிட்ட சேரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாகவே சேரும், நமக்கு சேரும். இப்பிரபஞ்சத்தின் அதிபதி அதை தடை செய்து விடுகிறான் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அதை தடை செய்து வைத்திருந்தாலும் நம் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையால, கர்த்தரை முழுவதுமாய் அவர்கிட்ட ஒப்படைத்ததுனால எல்லாமே கர்த்தர் தான் எனக்கு, எல்லாம் கர்த்தர் தான் என்ன, எனக்கு எந்த செயல் செய்தாலும் எல்லாமே எனக்கு கர்த்தர் தான். ஆசையாய் உம்மை தொடர்கிறேன், மிகுந்த ஆசையாய் தொடர்கிறேன். என் அப்பா உன்னை ஆசையா பிடிக்கிற, ஆசையா அவரை தொடர்கிறேன். எல்லாமே அவர் தான் எனக்கு, எல்லாமே அவர் தான் அப்படின்னு அவரே தஞ்சம் என்று வாழ்கிற நமக்கு நிச்சயமாக அவர் சொல்லுகிற வார்த்தை, இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி அதை எல்லாம் தடை செய்து வித்தாலும் அதை எல்லாத்தையும் உடைத்து போட்டு கர்த்தர் நமக்கு சொல்லுகிறது, நிச்சயமாக தடை செய்யாமல் நிச்சயமாக அவர் செய்ய நினைப்பது தடைபடாது, நிச்சயமாகவே தடைபடாது. ஆமென், ஹல்லேலூயா. அதே போல அவர் செய்கிற சித்தம், அவர் என்னெல்லாம் அவர் சொல்லுகிறது, அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் நம் மேல் வைத்திருக்கிற சித்தம் தடைபடாது. ஆனால் கர்த்தருடைய செயல்களை, கர்த்தருடைய சித்தத்தை அவர் மாற்றுவார். மனிதனால் அதை மாற்ற முடியாது. இதை நல்லா நம்ம சிந்திச்சு பார்த்தோன்னா, கர்த்தர் அவருடைய செயலை மாற்றியிருக்கிறார், அவருடைய திட்டத்தை மாற்றியிருக்கிறார். ஆனால் எந்த இடத்துலலாம் அவர் மாற்றியிருக்காருன்னு பார்த்தோம்னா, நம்மேல் இரக்கம் வைத்து தான் அவர் மாற்றியிருக்கிறார். மக்கள் மீது வைத்த இரக்கத்தினால தான் அவருடைய முடிவை மாற்றியிருக்கிறார். கர்த்தர் அவருடைய முடிவை அவரே முடிவெடுத்து அதை மாற்றியிருக்கிறார். யாராலையும் அதை மாற்ற முடியாது. மனுஷனாலேயோ இந்த உலகத்தில் எந்த ஒரு சக்தியினாலேயோ அவருடைய முடிவை மாற்ற முடியாது. கர்த்தருடைய முடிவை மாற்ற வேண்டும் என்றால் கர்த்தரே இறங்க வேண்டும், கர்த்தரே இறங்க வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, நம்ம இந்த நினைவே பட்டணத்தை எடுத்தோம்னா, நினைவே பட்டணத்தை தேவன் கவிழ்த்து போடுவேன்னு சொன்னார். தேவன் நினைவே பட்டணத்தை கவிழ்த்து போடுவேன்னு சொன்னார். அங்கே இடத்துல பாவம் நிறைந்திருப்பதனால் கவிழ்த்து போடுவேன்னு சொன்னார். ஆனால் அவருடைய சித்தத்தை, அவருடைய திட்டத்தை அவரே மாற்றினார். ஏன் மாற்றினார்? அந்த ஜனங்கள் செய்த ஒரு செயல்னால அதை மாற்றினார் என்றதை நம்ம பார்க்கிறோம். அவருடைய சித்தம் நிறைவேறத்துக்காக என்னெல்லாம் அவர் பண்ணார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் நிறைய கருத்துக்கள் நம்ம அடங்கி இருக்கிற, நமக்கு இது நம்ம நிறைய வாட்டி நம்ம படிச்சிருந்தாலும், நிறைய ஊழியக்காரர்கள் இது நமக்கு விளக்கம் சொல்லியிருந்தாலும், மறுபடியும் அதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் என்னன்னா, கர்த்தருடைய சித்தம் எப்படியெல்லாம் நமக்கு வேலை செய்து, முதல்ல எது கர்த்தருடைய சித்தம், முதல்ல எது கர்த்தருடைய சித்தம்? இதுவே நமக்கு பெரிய டிபேட்டா இருக்கு. கர்த்தருடைய சித்தம்னா எது?
எது நம்ம ஏன்னா யார்கிட்ட போய் கேட்கறது? கர்த்தருடைய சித்தத்தை பற்றி யார்கிட்ட போய் கேட்கறது? நம்ம ஒரு சூஸ் பண்ணுவோம், ஒரு தொழில் தொடங்குறோம், இல்லை ஏதோ ஒரு நல்ல காரியம் செய்கிறோன்னா பல பேர்கிட்ட ஆலோசனை கேட்குறோம். சில பேர் சில ஊழியக்காரர்கிட்டையும் சரி, சில பேர்கிட்ட போயிட்டு நம்ம எப்படி இதை நம்ம செய்யலாமா, நீங்கள் ஜோ பண்ணி சொல்லுங்கள், இதை நாங்கள் செய்யலாமா, ஜோ பண்ணி சொல்லுங்கள். அந்த ஊழியக்கார்ட்ட கேட்குறத பற்றி நான் தவறு சொல்லலை. ஏன்னா என்னுடைய ஒரு திட்டம், என்னுடைய எண்ணமே எந்த ஒரு ஊழியக்காரையும் குறை சொல்வதோ எனக்கு அது தேவையில்லாத வேலை. எந்த ஊழியக்காரையும் அவரவர் கணக்கை அவரவர் கர்த்தருக்கு கொடுக்க போகிறாங்க. அவர்கள் நல்ல வார்த்தைகளை போதிச்சாங்கன்னா அது போதிக்கல எதுவாக இருந்தாலும் அவர் கர்த்தர் அவருக்கு நியாயம் தீர்ப்பார். நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் என்னுடைய ஒரு சப்ஜெக்டுக்காக நான் அந்த சபைக்கு நமக்குள்ள நம்ம பேசிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், எதை கர்த்தருடைய சித்தம் என்று கர்த்தர் சிலர் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் மாம்சிகத்தினால சொல்லுகிற வார்த்தைக்கு கர்த்தர் என்ற ஒரு வார்த்தையை அந்த இடத்துல ஆட் பண்ணிடுறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் சொன்னாரு, கர்த்தர் செய்ய சொன்னாரு அப்படிங்கிறத. இதுல இருந்து இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது, இந்த கர்த்தருடைய சித்தத்தை நாம எப்படி உணர்ந்துக்கிறது, யார் பேச்சை நம்ம கேட்கறது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. கர்த்தர் நமக்கு நிறைய ஞானத்தை கொடுத்திருக்கிறார், அறிவை கொடுத்திருக்கார். எந்த ஒரு மிருக ஜீவன்களுக்கோ இந்த உலகத்தில் வேற எதுக்குமே இல்லாத ஒரு ஸ்லாக்கியத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு பகுத்து அறியக்கூடிய ஒரு ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுவும் இல்லாம நமக்காக உத்தரவாதம் பண்ணுகிற ஒரு ஊழியரை கொடுத்திருக்கிறார், நமக்கென்று ஒரு சபையை கொடுத்திருக்கிறார். இதை விட்டு நம்ம நிறைய பேர்கிட்ட நம்ம போய் கேட்க போனா 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்றாங்க பாருங்க. அந்த மாதிரி 4 விதமான ஒரு முடிவுகள் நமக்கு சேரும். இந்த தொழில் தொடங்கலாமா அப்படின்னு ஒருத்தட்ட போய் கேட்டா ஒருத்தர் சொல்லுவாரு வேண்டான்னு சொல்லுவாரு, ஒருத்தர் சொல்லுவாரு இங்க தொடங்காத அங்க தொடங்குன்னு சொல்லுவாரு. இது மாதிரி மாறி 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 இப்ப நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் வரும், எது கர்த்தருடைய சித்தம், எது கர்த்தருடைய சித்தம். இப்போ அக்காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் நேரடியாக பேசினார், லைவ்ல நின்னாரு, இதை செய்யாத அதை செய்ய. இப்போ யோனாட்ட கூட அவர் டைரக்டா பேசிட்டாரு. அவர் யோனா நீ நினைவேக்கு போ அப்படின்னாரு. அவரு அதுக்கப்புறம் சித்தத்தை மாற்றி அவருடைய மாம்சீக திட்டத்தினால அவர் என்ன பண்ணாரு, கப்பல் ஏறி தர்ஷீஷுக்கு போனார். அவர் இந்த மாதிரி எல்லாரும் ஒரு அந்த காலத்துல கர்த்தர் நேரா பேசினாரு, பல வடிவில் பேசினதை நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் நேராகவும் பேசினாரு, அவருடைய பரிசுத்த ஆவியான மூலமாகவும் பேசினாரு, தரிசனத்தின் மூலமாகவும் பேசினாரு, நிறைய ஒரு சொப்பனத்தின் மூலமாக பேசினாரு, நிறைய விஷயத்த ஆண்டவர் நம்மளோடு பேசல. சாமுவேலேன்னு சொல்லி இரவுல கூப்பிட்டாரு. இந்த மாதிரி நிறைய விதத்துல ஆண்டவர் நம்மளோட கூட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா இக்காலத்துல ஏன் பேசல, ஏன் கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் உணரலன்னு சில பேர் நினைக்கிறது இருக்கலாம். நிறைய பேருக்கு கர்த்தருடைய சித்தம் என்ன, கர்த்தருடைய வார்த்தை என்னன்றது நிறைய பேருக்கு தெரியும். இங்க இருக்கிற நம்மளுடைய தலைமை போதருடைய போதனை கேட்டு 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 நிச்சயமாக அவர்கள் பரிசுத்தமாக இருப்பார்கள் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். அவர்கள் நிச்சயமாகவே அந்த கர்த்தருடைய சித்தம்னா என்ன அப்படிங்கிறது அவர்கள் தெரிந்திருப்பார்கள். சிலருக்காக நான் சொல்ல வேண்டியது என்னென்றால், கர்த்தருடைய சித்தம்னா என்ன, யாரிடத்துல போய் கேட்கணும். என்னுடைய கருத்து என்னவென்றால், யாரிடமும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு இந்த வேத புத்தகம் கொடுத்திருக்கிறார். நம்ம பரிசுத்தமாக கர்த்தர், அதுதான் முன்னாடி சொன்ன, கர்த்தர் தான் எனக்கு எல்லாம், அவருடைய சித்தம் தான் எனக்கு எல்லாம். அவருடைய ஒரு பெரிய ஒரு இன்வால்மெண்டோட கர்த்தர் தான் துதிக்கும் போது நிச்சயமா அவர் ப்ரொவைட் பண்ணுவார். நிச்சயமா நம்ம கூட அவர் பேசுவார், அவருடைய வார்த்தை நம்ம காதுல கேட்கும். இந்த உணர்வு நிச்சயமா எல்லாருக்குமே உண்டாக வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம பேரும்பு ஜெபாலய மக்களுக்கு இப்ப நான் சொல்லுவது என்ன, என்னுடைய ரிக்வஸ்டா, என்னுடைய தாழ்மையா நான் உங்களுக்கு சொல்லுவது என்னவென்றால் இதுதான், நம்ம கர்த்தருடைய சித்தம் வேணும், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம கிட்ட தான் இருக்குது, நம்ம காத்திருக்கிற ஒரு முறைகள்ல தான் இருக்குது, தவிர வேற எதுலையும் இல்லை. யாருக்கிட்டையும் ஆலோசனை கேட்டாலும் நிச்சயமாக அது தவறான ஒரு வழிகாட்டத்துல தான் போய் முடியும். நமக்காக உத்தரவாதம் பண்ணுகிற ஊழியக்காரர்கள் அது வேற. நான் சொல்லுகிறது, இதை விட்டுட்டு மனிதர்கள்கிட்ட, வேற மனிதர்கள்கிட்ட ஆலோசனை கேட்க போனா நிச்சயமாகவே அது தவறான சிந்தனைக்கு. எது கர்த்தருடைய சித்தம் நிச்சயமாக அதை உணர வேண்டியது அவசியமா இருக்கிறது. சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வேதத்தில் கொடுத்திருக்கிறத பார்க்கிறோம். யோனாவுக்கு அவர் சொன்னது, அவருடைய சட்டத்திட்டங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நினைவேக்கு கவிழ்க்க போறேன்னு சொன்னார். இதை இந்த யோனா இதை கேட்காம வழி விலகி தன்னுடைய மாம்சீக சித்தத்தின்படி அவர் வழி விலகி போனதை பார்க்கணும். இந்த அவருடைய சித்தத்தை நிறைவேற்றதுக்காக, கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றதுக்காக அவர் நடுவில் என்னெல்லாம் பண்ணாருங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்க போனா நிச்சயமா அதெல்லாம் ஒரு டீப்பா யோசிக்க போனா யோனா உட்கார்றாரு. யோனாவுக்கிட்ட டைரக்டா போயிட்டு அவர் ஏறும் போதே அவர் இன்னொருத்தர் தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறுற போதே நீ போகாதப்பாங்க, நீங்க போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாருன்னா மறுபடியும் அந்த தப்பு பண்ணியிருப்பாரு.
இதோட அர்த்தம் நீங்கள் புரியும்னு நினைக்கிறேன். ஒரு அப்பா மகனுக்கு இதை செய்யாதன்னு சொன்னால் மாற்றி செய்கிறது, அப்பாவுடைய வார்த்தையை பிள்ளை கீழ்ப்படியாமல் போகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் எந்த அப்பாவும் உடனே கொலை செஞ்சுறது இல்லை. எந்த பிள்ளையை இப்படி செய்யலையேன்னு சொல்லி கொலை செஞ்சுறதோ இல்லை சாபம் போடுறதோ இல்லை அந்த ஒரு வேறு விதமான ஒரு மூர்க்க குணத்தோட ஹேண்டில் பண்ணுறது இல்லை. அப்பவும் என் பிள்ளை ஆனால் அவன் உணர்றதுக்காக என்னெல்லாம் பண்ணுறான்னு பாருங்களேன். யோனாவை போக விட்டுட்டு அங்கேருந்து கடலை ஆடி வச்சு அவருக்கு கஷ்டத்தையும் கொடுக்குறாரு. அவர் யோனா அனுபவிச்சது கொஞ்சம் நெஞ்ச கஷ்டம் இல்லை. அவருடைய சித்தத்தை நிறைவேற்றதுக்காக அவர் கர்த்தருக்கு எடுத்த ஒரு முயற்சி, கர்த்தருக்கு ஒரு காட்டின பாதை சாதாரண பாதை இல்லை. யோனா கஷ்டப்பட்டான். யோனா மிகவும் நெருக்கப்பட்டான். சுற்றி இருந்து எல்லாமே நெருக்குதேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டம். மீன் வயிற்றுக்குள்ளே போய் நின்றுட்டு எல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு நெருக்கி வாழ்ந்தான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையும் அதுதான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன் நான். இன்னைக்கு இப்படி இருக்கிறோமே, நிறைய பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிறோம். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றத்துக்காக நம்ம சிலதை அனுபவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சில விஷயங்கள் தான் கர்த்தர் ஒரு முடிவில் அவருடைய அவருடைய ஆசீர்வாதம் பூரணமாய் விளங்கும். அதை எதிர்பார்க்கறதுக்காக சில கஷ்டத்தை நம்ம அனுபவிக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய சித்தத்தை, ஒரு திட்டத்தை நம்ம மீத நம்ம எல்லாருக்கிட்டையும் வைத்திருக்கிறத நிறைவேற்றுறதுக்காக ஒரு சில முயற்சிகளை ஆண்டவர் எடுக்கிறார். டைரக்டாக பேசினா நிச்சயமா அதை தான் நான் சொன்னது போல மறுபடியும் அதே தப்பை செய்வான். ஆனால் உணர்ந்து வரும்போது அந்த தப்பை மீண்டும் செய்ய மாட்டான் இல்லையா? அந்த உணர்ந்து ஒரு பிள்ளை தப்பு பண்ணும்போது அது உணர்ந்து அது தப்புன்னு தெரிஞ்சு உணர்ந்து அது ரிட்டர்ன் வரும்போது இந்த பிள்ளை திருப்பியும் அந்த தப்புக்கு போகவே போகாது. நிச்சயமாக அந்த அப்பா நீங்கள் சொன்னதான்ப்பா கரெக்டு, நீங்கள் சொன்னதான்ப்பா கரெக்டு. ஏன்னா அதன் பல முறை அனுபவிச்சிருக்கேன். நான் இதை பல முறை அனுபவிச்சிருக்கேன். அப்பா சொல்லுவாங்க, சில பேர் ஏன் இப்போ அப்பா அப்படி சொல்கிறாரு, இது இப்படி செஞ்சால் கரெக்டாக இருக்கும்ல அப்படின்னு நான் பல முறை யோசிச்சிருக்கேன். நான் யோசிச்சு கடைசியாக திருந்திட்டேன். உண்மையில இருந்துட்டு அவர் சொன்னது தப்பா இருந்தா கூட செஞ்சிருவேன். நான் நிறைய விஷயத்துல போய் செஞ்சு நிச்சயமாவே அது தப்பா இருக்காது. கரெக்டான ஒரு நல்ல ஒரு இதில் நான் அனுபவித்து சொல்கிறேன். இதை நான் நிறைய விஷயத்தில் நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் இதை அனுபவித்து இந்த இடத்துல நின்று கர்த்தருக்கு முன்னால் நான் சொல்கிறேன். நிறைய சின்ன சின்ன விஷயம் கூட என்னால் சொல்ல முடியும். சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய பெரிய விஷயங்களில் அவர் சொல்கிறாரு, என்ன இப்படி சொல்கிறாரு சொல்லும் போது மனசுக்கு கொஞ்சம் இது இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமே. ஏன்னா அந்த மாம்சிகம் வேலை செய்யும், மனுஷிகம் வேலை செய்யும். நம்ம ஒரு பெரிய புத்திசாலியாச்சே, நம்ம இப்படிலாம் செஞ்சால் இது இப்படி வந்துருமே அப்படின்னு சொல்லி சுய ஒரு எண்ணத்தினால நம்ம சிலத்தில் பார்ப்போம். அப்போ தான் தெரியும் அப்பாவோட அருமை, அப்போ தான் தெரியும். அப்பா சொல்கிறத நமக்கு தோன்றது தப்பாக இருந்தாலும் அவர் அப்பா காட்டுற வழி, அவருடைய அனுபவம், அவருடைய வார்த்தைகள், அவருடைய விஷன், ஆண்டவர் அவருக்கு கொடுத்த அறிவு, இதெல்லாம் பயன்படுத்தி அவர் சொல்லுகிற வார்த்தை நிச்சயமாகவே போய் சேர்ந்து நின்கிற இடம் பரிசுத்தமாக இருக்கும். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நம்ம பரிசுத்தமான ஒரு முடிவை நமக்கு கர்த்தர் தருவார். அதுபோல் இந்த யோனாவுக்கு கர்த்தர் சொன்னது ஆரம்பிக்கும் போது ஒன்று சொன்னார், ஆனால் முடியும் போது ஆசீர்வாதத்தில் போய் முடிந்தது. நடுவில் நிறைய கஷ்டப்பட்டார், நிறைய நெருக்கிச்சு, இப்போ கப்பல்லேருந்து தூக்கி போட்டாங்க, மீன் முழுங்குச்சு, கொண்டு போய் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றதுக்காக நடந்த ஒரு விஷயம் தான் இது. யோனா மறுபடியும் தப்பு பண்ணுவாரா? தன்னுடைய தகப்பனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதை வார்த்தையிலேருந்து மறுபடியும் அதை மீறுவாரா? நிச்சயமாக மீற மாட்டார். அந்த இதில் அவர் ஸ்டெபனாக அவர் நிற்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றதுக்காக நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் வேதத்தில். நம்ம சின்ன சின்ன விஷயங்கள், நம்ம தெரிஞ்ச விஷயத்தையும் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டே போகிறேன். நான் கர்த்தர் என் வேலை இன்னும் வரவில்லைன்னு ஒரு இடத்துல சொன்னார். இதை நம்ம மீன் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் கர்த்தர் நேரம் பார்க்குறாரு, காலம் பார்க்குறாருன்னு சில பேர் சொல்கிறாங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லை, கர்த்தரே நேரம் பார்த்து தான் எல்லாத்தையும் செஞ்சார் அப்படின்னு. கர்த்தர் எதுக்கு நேரம் பார்த்தார், எதுக்கு காலம் பார்த்தாருன்றதை நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியது, கர்த்தர் அற்புதம் செய்கிறதுக்கு தான் என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொன்னார். இவங்க நம்ம சாவு எடுக்கிறதுக்கும் வீட்டில் சில நிகழ்வுகள் நடக்கிறதுக்கும் இதுக்காக கால நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மனுஷன் இந்த உலகத்தை விட்டு பிரியறது அது நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து அது எதுவும் நடக்கிறது இல்லை. ஆனால் அது மண்ணுக்கு போகிற அந்த உடலை எடுத்து செல்லும் போது அதுக்கு நல்ல நேரம் பார்க்கறத நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் இதை நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம தலைமை போதும் அடிக்கடி சொல்லுவார், பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பாரு, இப்போ இப்போ எடுக்க வேண்டாம், ஊர்லேருந்து ஒரு ஆள் வருவாங்க, இப்போ எடுக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க பாருன்னு. கரெக்டாக அந்த வீட்டுக்காரங்க ஐயா ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பாவுக்கு நல்லா தெரியும், அதை பாரு 1:30 மணி ஆச்சு, இப்போ எடுத்துருன்னு சொல்லுவாங்க பாருன்னு. ஆள் வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க பாருன்னு. கரெக்டாக அதே மாதிரி வருவார். 1:30 மணி இல்லையா, வந்துட்டாங்க, யாரோ வரணும்னு சொன்னீங்கப்பா, அவங்க வந்துட்டாங்கய்யா, அங்கே வந்துடுவாங்க, அவங்க பார்த்துட்டு இப்போ எடுத்துடலாம்.
ஏன்னா ஐயா கிட்ட டைரெக்டாக சொல்ல முடியாது, இந்த கால நேரம் இதெல்லாம் சொல்ல முடியாதுன்ட்டு இந்த மாதிரி சுற்றி வளைச்சி கொண்டு வந்து நம்ம எதுக்கெல்லாம் நேரம் பார்க்குறோம், எதுக்கெல்லாம் காலம் பார்க்குறோம். ஆண்டவர் என்ன அதுக்கு அவர் என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னார் என்றால் அதுலேயும் 1000 அர்த்தங்கள் இருக்குது. அது சொன்னது அவர்களுடைய தாயார் வந்து சொன்னாங்க, இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? திராட்சை ரசம் குறைவுள்ளதாக இருக்கிறது, குறைவுபட்டுருச்சு. ஒரு கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைவுபட்டுருச்சு, அதை நீங்கள் வந்து நிவர்த்தி செய்யுங்கன்னு சொல்லி மரியாள் வந்து கேட்டவொடனே, தன் அம்மா வந்து கேட்டவொடனே அவர் சொன்னார், என் வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை இன்னும். கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வேலை வந்துருச்சு. அவர் சொன்னார், கொண்டு வாங்க நிறைவேற்றுங்க. இதில் நிறைய நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். தன் அம்மா சொன்னதை அவர் ஒருவேளை, ஒரு மனுஷிகத்தில் பேசுகிறேன், ஒன்றும் இல்லை, இது வந்து அவங்கள ஒரு அம்மா வந்து சொல்கிறதுனால ஒரு பிள்ளை கேட்டுட்டார் அப்படின்னா பல விஷயங்கள் ஏசப்பா கிட்ட போக மாட்டாங்க, எல்லாமே ரெக்கமெண்டேஷனில் வரும். அம்மா கிட்ட சொல்லி இதை ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள், இதை ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள். ஒரு வேளை நான் ஒரு இமேஜினேஷனில் சொல்கிறேன், அது ஒரு சுற்றி வளைச்சி இன்னைக்கு மரியாதை முன்னிறுத்துகிற ஒரு சிலரும் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் இது இன்னும் ஊர்ஜிதப்பட்டிருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்ட்டு. ஒருவேளை அதனால தான் ஆண்டவர் என் வேலை இன்னும் வரவில்லை. கொஞ்ச நேரத்தில் ஆண்டவருடைய ஒரு சிந்தனை, ஆண்டவருடைய வேலை வந்தது, அங்கே ஆசீர்வாதம் நடந்தது பார்க்கிறோம். இதே போல் ஒரு மனுஷகத்தில் நான் முடிவு பண்ணுறது, நான் எடுத்த முடிவு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சில தன்னைத்தானே கர்த்தர் என்ன சொன்னார்? ஸ்டார்டிங்கில் கர்த்தர் என்ன சொன்னார்? நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. மனுஷன் என்ன சொல்லுகிறோம்? நம்ம என்ன சொல்லுகிறோம்? நான் செய்ய நினைத்தது தடைப்படாதுன்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. நான் செய்ய நினைத்தது தடைப்படாது. நான் ஏதாவது ஒன்று செஞ்சேன்னா சூப்பராக செஞ்சிருவேன், நல்லா செஞ்சிருவேன், சிறப்பாக செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொன்னதை பார்க்குறோம். பாபேல் அப்படிங்கிற ஒரு கட்டடத்தை கட்டினது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு நகரத்தை கட்டினாங்க. ஒரு நகரத்தை கட்டி வான் வரைக்கும் அதை கட்டினதை நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். அந்த காலத்திலேயே ஒரு செங்கல் வச்சு கட்டினதை நம்ம பார்க்குறோம். செங்கல் வச்சு அவர்கள் கட்ட முற்பட்டார்கள். அந்த நேரத்தில் எல்லாம் ஒரே பாஷையோடு ஒரே சிந்தனையோடு ஒரு நகரத்தில் அந்த இடத்துல இருந்தாரதை நம்ம பார்க்குறோம். சமவெளியில் அவர்கள் கட்டலாம் என்று அவருக்கு முற்பட்டதை நம்ம பார்க்குறோம். வானம் வரை உயரமான பில்டிங், வானம் வரை கட்டலான்னு சொல்லி அக்காலத்தில் தீர்மானித்ததை வேதத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை எடுத்துக்கிட்டால் ஒரு பெரிய பில்டிங் எடுத்துக்கிட்டால் நம்ம துபாயில் இருக்கிற பூஜ் கலிஃபா என்ன சொல்லுகிறது தான் நினைக்கிறேன் நான். அதுதான் இருக்கிறதுலே உயரமான ஒரு பில்டிங். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிறதுலே உயரமான ஒரு பில்டிங்னா பூஜ் கலிஃபான்னு சொல்லுகிற ஒரு பில்டிங். அக்காலத்தில் ஒரு நமக்கு தெரிஞ்ச சின்ன வயசுலேருந்து எல்ஐசி பில்டிங் மாதிரி அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி அக்காலத்தில் எல்ஐசி பில்டிங் தான் பெரிய பில்டிங்கு. இப்போ சொல்ல போனால் எல்ஐசி பில்டிங் தான் சின்ன பில்டிங் இருக்கிறதுலே. இன்றைக்கி இருக்க சொன்னால் அதான் சின்ன பில்டிங். இன்றைக்கி பல விஞ்ஞானம் வளர்ந்து போச்சு, மனுஷனோட அறிவு வளர்ந்து போச்சு, எல்லாமே வளர்ந்தனால இன்னைக்கு உயரமான பில்டிங் கிடையாது. அதையும் பீட் பண்ணுறதுக்கு இன்னொரு கம்பெனி வந்து அதை தயாரித்து இன்றைக்கி துபாயிலேயே இன்னொரு பூஜ் கலிஃபாவை பீட் பண்ணணும்னு சொல்லி அதுக்கும் மேலே இன்றைக்கி உயர கட்டணும்னு சொல்லி மனுஷன் இன்னைக்கு அவனுடைய அறிவை யூஸ் பண்ணி கட்டிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் நினச்சா ஒரு விஷயத்தில் நீ எவ்வளோ உயரம் போனாலும், நட்சத்திரங்களே உனக்கு கூட்டை கட்டினாலும் சரி, அங்கிருந்து உன்னை விழத்தழுவேன்னு சொன்ன கர்த்தர். நீ எவ்வளோ உயரம் போனாலும் சரி, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீ செய்தீன்னா அங்கிருந்து லேசா கீழே ஆட்டி விட்டார்னா மேல இருந்து கீழே வர வேண்டியிருக்கும் இல்லையா? எவ்வளோ உயரம் போனாலும் சரி, அன்னைக்கு ஆண்டவர் அன்னைக்கு செஞ்சு அந்த காலத்திலேயே வானம் வரை ஏறி போறதுன்னு சொல்லுங்க. ஆதியாகமம் 11:4 படிங்களேன். பூமியின் எங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரத்தில் ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லியிருந்தார்கள். நமக்கு பேர் உண்டாக வாருங்கள், நமக்கு பேர் உண்டாக. அவர்கள் தன்னுக்கு பேர் உண்டு பண்ணும்படி கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகி அவர்கள் செய்திருந்தாங்க. அந்நாள் வரைக்கும் அவர்கள் ஒரே பாஷைக்காரராக ஒரே மனதனுடைய இப்படி இருந்தார்கள். ஒரு சமவெளியில் வானம் வரை எட்டு வேண்டும் என்று சொல்லி ஒரு கோபுரத்தை கட்ட ஆரம்பித்தார்கள் என்று வேதத்தில் நம்ம படிக்கிறோம். அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, கர்த்தருக்கு அது பிரியமில்லை. ஆதியாகமம் 11:6 படிங்க, அதையும் படிச்சிருங்க. அப்பொழுது கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுதோ
தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் நாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். தடைபட மாட்டாது. அதை மறுபடியும் படிங்க, லாஸ்ட் லைன். தங்கள் செய்ய நினைப்பது, இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது, தங்கள் செய்ய நினைப்பது ஒன்றும் தடைபட மாட்டாது, ஒன்றும் தடைபட மாட்டாது. இவர்கள் சொல்றாங்க கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாதுன்னு கர்த்தர் சொன்னா, இவர்கள் தங்கள் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று சுய முயற்சியினாலும் சுய பராக்கிரமத்தினாலும் சுய ஸ்ட்ரென்த்னாலையும் சுய சிந்தனையினாலும் செய்கிற எந்த விஷயத்தையும் கர்த்தர் அபத்தமாக்கி போடுவார். நிச்சயமா கர்த்தருடைய சித்தம் இல்லாத நம்மளுடைய முயற்சினால செய்தால் நிச்சயமாகவே கர்த்தர் அதுக்கு பிரியம் இல்லாமல் அது போய்விடும். கர்த்தருடைய சித்தத்தின்படி, அவருடைய வழிகாட்டத்தின்படி, அவருடைய பயபக்தியாய் செய்கிற எதிலையும் தடைபடாத ஆசீர்வாதம் அந்த இடத்துல வந்து சேரும் என்று சொல்லுங்க. பாபேலை அவர்கள் பாஷையை தார்மாராக்கி போட்டார். இவர்கள் கட்டி மேலே போயிட்டே இருக்கும்போது ஒருத்தர் சொல்றதை இன்னொருத்தருக்கு புரியாம ஆக்கி போட்டார். எல்லாரும் பாஷையை தார்மாராக்கி போட்டார். அங்க இடத்துல ஒரு சின்ன விஷயம் தான் பண்ணார். எவ்வளவு ட்விஸ்ட் வச்சிருக்காரு பாருங்க. பாஷை ஒருத்தர் பேசுறது இன்னொருத்தருக்கு புரியாம பண்ணிட்டார். உடனே அந்த கட்டடம் நிப்பாட்டிருச்சு, நின்றதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த இடத்துல வேலை செய்கிற இந்திக்காரங்க எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம பேசுறது அவனுக்கு புரியல, அவனை பேசுறது நமக்கு புரியல. நம்ம இதான் அவனுக்கு புரிஞ்சா கூட சில பேர் புரியாத மாதிரியே நடிக்கிறாங்க. ஏன்னா நிறைய வேலை வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு புரியாத மாதிரியே நடிக்கிறதுலாம் இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம சொல்லுவோம், அவன் பாஷையை நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்கு. இதை ராவோ அந்த ஜாவோ இப்படி ஒரு 4 வார்த்தை தான் நமக்கு தெரியும். அந்த 4 வார்த்தை தெலுங்கு வேற, தெலுங்கு சுத்தமாக வராது. அது நம்ம 4 வார்த்தை நமக்கு தெரிஞ்ச 4 வார்த்தையில் அவங்கள பேசி வேலை வாங்க வேண்டிய சூழ்நிலையில் நம்மளை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஃபுல்லாக இன்றைக்கி வந்து வேற்று மாநிலத்திலேருந்து வந்து இன்றைக்கி நம்ம ஆளுங்களாம் எங்கன்னு தெரியல. நம்ம ஆளுங்க ஒருவேளை அவங்க ஊருக்கு போய் வேலை செய்கிறாங்களா அதுவும் தெரியல. எங்கே போயிருக்காங்க எல்லா இடத்துலையும் பார்க்க, எல்லா இடத்துலையும் ஹோட்டலாக இருக்கட்டும், இன்றைக்கி கட்டட வேலையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி இந்திக்காரங்களும் தெலுங்குக்காரங்களும் தான் வேலை செய்கிறாங்க. சரி, நல்லா இருக்கட்டும். அவங்க நம்ம இந்த பாபேலை அவர் பாஷையை தார்மாராக்கி போட்டு கர்த்தருடைய சித்தத்தை அந்த இடத்துல நிறைவேற்றதை பார்க்கிறோம். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஒரு பாட்டு ஒருத்தர் அன்னைக்கு நம்ம அடிக்கடி நம்ம பாடுற பாட்டு, நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது, நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, நீ செய்ய நினைப்பது தடைப்படாது, உனக்காக யாவையும் செய்யும் தேவனே, உம் வேளைக்காய் நான் காத்திருப்பே, பொறுமையை எனக்கு தருளோ, நீ செய்ய நினைப்பது தடைப்படாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாமே. நீ கர்த்தர் செய்த நினைத்தது தடைப்படாது. பொறுமையோடு காத்திருந்தால் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் செய்வேன்னு சொல்றார். செய்யும் தேவனே, நீ செய்ய காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத என்றவன் இருப்பதால் கவலை இல்லை. காலங்கள் மாறலாம், கவலைகள் மாறலாம், மாறாத என் தேவன் இருப்பதால் கவலை இல்லை. என்னோடு நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நீ என்னோடு நீ சொன்ன வார்த்தையை நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, நீ செய்ய நினைத்தது தடைப்படாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. அல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. கர்த்தர் செய்ய நினைத்தது
சந்தோஷமா கரங்களை தட்டலாங்க. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அவருடைய சித்தம் என்றைக்கும் நிறைவேறும். அவர் சித்தத்தை மாற்றுவது கர்த்தருக்கு தான் உரிமை இருக்க தவிர மனிதன் கர்த்தருடைய சித்தத்தை மாற்றுறதுக்கு ஒரு மனிதனாலும் முடியாது. என் சித்தத்தை தடை செய்பவன் யார் என்ற வசனம் இருக்கிறது. கர்த்தருடைய சித்தத்தை தடை செய்ய விரும்புகிறவன் யார் என்று கேள்வி கேட்கிறது. வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் பிறக்கும் போது லூக்கா 2:26 படிங்களேன். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய். பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சித்தத்தை எப்படி உணர்வதுன்றது இது ஒரு வகையில் கர்த்தருடைய பரிசுத்த ஆவி அவனுக்கு அருளப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு கட்டளை அவனுக்கு பெயரப்பட்டிருக்கிறது. சிமியோனுக்கு அது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ரட்சண்யத்தை கர்த்தரை பார்க்கும் முன்னே நீ மரணம் அடைய மாட்டாய் என்ற ஒரு கர்த்தருடைய சித்தத்தை அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ரட்சண்யத்தை காணுகிற வரை அவன் மரணம் அடைய மாட்டான். 28வது வசனத்தை படிங்களேன். 28. அவர் கரங்களில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுதே சமாதானத்தில் ரட்சண்யத்தை காணும் வரை நீ மரணம் அடைய மாட்டாய் என்று சிமியோனுக்கு சொன்னதை நம்ம பார்க்கிறோம். நீ கர்த்தரை காணும் வரை, ஒரு ரட்சண்யத்தை காணும் வரை, ஒரு ஆசீர்வாதத்தை காணும் வரை நீ மரணம் அடைய மாட்டாய். நீ வாழ்கிற நாட்களிலே, நம்ம வாழ்கிற நாட்களிலே நிச்சயமாக நமக்கான ஆசீர்வாதத்தை ஒருவேளை நம்ம சொல்லலாம். நம்ம நட்டதை நம்ம பிள்ளை சாப்பிடுவான், நம்ம சேர்த்து வச்சதை நம்ம பிள்ளை சாப்பிடுவான், இல்லை அவன் பிள்ளை சாப்பிடுவான். நம்ம சேர்த்து வைக்கிறத நாளைக்கு 3ஆம் 4ஆம் தலைமுறைவே அனுபவிப்பாங்கன்னு சொல்றது நம்முடைய சந்ததிக்கு அது ஆசீர்வாதம் தான். ஆனால் நம்மளுடைய ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. நம்மளுடைய ஆசீர்வாதத்தை நம்ம தான் பெறணும். நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்ம தான். ரட்சண்யத்தை காணும் வரை நீ மரணம் அடைய மாட்டாய். நீ ஆசீர்வாதத்தை காணும் வரை நீ மரணம் அடைய மாட்டாய். உனக்கு எந்த ஒரு துன்பமும் வராது. கண்டிப்பாக ஒரு காலதாமதம் ஆகலாம். அவர் நெடுநாளாய் காத்திருந்தார். அவர் ரட்சணத்தை பார்க்கறதுக்கு, ஆண்டவரை பார்க்கறதுக்கு நெடுநாளாய் காத்திருந்தார். அவருக்கு சமாதானம். கடைசியில் அவர் சொல்றாரு, நான் பார்த்துட்டேன், என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் பார்த்துட்டேன், என்னை சமாதானத்தோட போக விடும் என்று சொல்றதை நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். அதனால தான் நம்முடைய ஆசீர்வாதத்தை, நம்முடைய ரட்சணத்தை நம் காணுவரை நிச்சயமாகவே நம் மரணம் அடைய நம்ம இந்த உலகத்தை விட்டு போகவும் மாட்டோம், எங்கேயும் போக மாட்டோம். நம்ம இங்கே தான் இருப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்கும் வரை, கர்த்தர் நம்மளுடைய மீது வைத்திருக்கிற நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றும் வரை நிச்சயமாகவே நம்ம எங்கேயும் போக மாட்டோம். நம்மளை தொடர்ந்து நம்மளுடைய கர்த்தருடைய சித்தம் என்று பார்க்கும்போது இந்த லாசரு குறித்தும் நீங்கள் நிறைய வாட்டி நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். பட் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் சொன்னதை பாருங்களேன். யோவான் 11:3 படிங்களேன். யோவான் 11:3. அப்பொழுது அவனுடைய சகோதரிகள் ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். ஆண்டவர் இருக்கிறாரு, ஒரு சிநேகிக்கிறவன் லாசரு, சிநேகிக்கிறவன், நீர் சிநேகிக்கிறவன், அதை நீங்க நல்லா ஒரு பார்க்கணும். நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் ஆள் அனுப்பி, அவர்கள் சகோதரிகள் மார்த்தாள் மரியாள் அவர் சகோதரிகள் ஆள் அனுப்பி அவர்கள் சொல்றாங்க, ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, அங்கிருந்து பார்த்துட்டு அவர் குமாரன் சந்தோஷப்பட்டாராம். ஒருத்த வியாதியா இருக்கிறான்னு ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க. அவர் அந்த இடத்துல செஞ்சதை பாருங்க. கர்த்தருடைய குமாரன் மகிமைப்பட்டாராம். அந்த அடுத்த வசனத்தை படிங்க, 4ஆம் வசனத்தை படிங்க. இயேசு அதை கேட்டபோது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்காக ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவானா. ஒருத்தர் வியாதியில் இருக்கிறதுனால, ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கிறதுனால கர்த்தர் மகிமைப்படுவாருன்னு இந்த இடத்துல போட்டிருக்கிறது. இது நம்ம நல்லா சிந்திச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு நோக்கத்தை வைத்து நம்ம காத்திருக்கிறாருன்றது நமக்கு புரியுது. நம்ம மீது ஏதோ ஒரு நோக்கத்தை வைத்து காத்திருக்கிறாருன்றது நமக்கு புரியுது. சில நேரம் காலதாமதம் ஆகுது. கர்த்தர்கிட்ட சொல்றாங்க, கர்த்தருக்கு தெரியுது எங்க என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு. கர்த்தர் எல்லாமே கர்த்தருடைய சித்தத்தின்படி, திட்டத்தின்படி அவர் செய்ய நினைத்தது தடைப்படாமல் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கிட்ட சொல்றது, வியாதியில் இருக்கிறான்னு பார்த்தோடனே சில நேரம்
நம்மளுடைய ஆசீர்வாதம் தள்ளி போகுது அப்படின்னா நிச்சயமாக ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்கிறது என்பதுதான் அர்த்தம். இந்த வசனம் நம்மளுக்கு உணர்த்துவது அதுதான். இன்னைக்கு பல முறை நீங்க இதை படிச்சிருப்பீங்க, பல முறை இந்த லாசரோட விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பட் ஒரு நித்தம் யோசிச்சு பார்க்க வேண்டியது, சில ஆண்டவர் சொன்னது பாரு, மகிமைப்பட்டாராம். ஒரு வியாதின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது மகிமைப்பட்டாராம். ஏன் அப்படின்னா அங்க மரணம் ஏற்பட போவது இல்லை. கர்த்தர் அங்க அற்புதம் செய்ய போறாரு, எழுப்ப போறாரு. அவன் நிமித்தம் அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகிறது. அவன் நிமித்தம் ஒரு பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை, அங்க வந்து ஒரு சந்ததி உருவாக போகிறது. நம்ம கூட அதே மாதிரி தான் சொல்றாரு, ஒரு சந்ததி நம்மை கொண்டு ஆண்டவர் நிச்சயமாக உயர்த்தும்படி ஒரு கால தாமதத்தை உண்டு பண்ணுகிறார். ஒரு கஷ்டம்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், மன்றாடுறோம், துதிக்கிறோம். கர்த்தர் வந்து வெயிட் பண்றாரு, அவருடைய சித்தத்தின்படி தான் நான் கொடுக்குறாரு. பொறுமையா அவர் என்ன சொல்றாரு பாருங்க, பின்னும் 2 நாள் தங்கினாராம். வந்து கஷ்டம்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட. பின்னும் 2 நாள் தங்கிட்டு தான் அவர் அங்கே போயிருக்கிறார். அவருக்கு தெரியும் எப்போ போகணும், அந்த இடத்துல எப்போ போனால் அந்த இடத்துல ஆசீர்வாதம் நடக்குங்கிறது தெரியும். அங்கே உள்ளவங்களை பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, அங்கே இருக்கிற மார்த்தாள், மரியாள், அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிறவங்க, அங்கே இருக்கிறவங்களெல்லாம் பார்க்க போனால் ஆண்டவர் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருந்தாங்க அப்படின்றத பார்க்குறோம். இன்றைக்கி நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கலன்னு சொல்லி நம்ம பல நாள் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், உபவாசம் இருக்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லா நேரமும் எல்லாத்தையும் பண்ணுறோம். ஆனால் நிச்சயமாக அதுக்கு ஒரு பலன் உண்டு, அதை நான் இல்லைன்னு சொல்ல. கர்த்தர் வந்து நிச்சயமாக அதுக்கு பலன் கொடுப்பார், பலன் உண்டு. கர்த்தருக்காக நம்ம செய்கிற எதுவுமே கர்த்தருக்கு வீணாக போகவே போகாது. ஆனால் அந்த இடத்துல எந்த அளவுக்கு அவர்கள் வந்து கர்த்தர் மேலே ஒரு அன்பு வச்சுருந்தாங்க, எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்கிறத சற்று சிந்திச்சு பார்க்கணும். அவங்க வந்து ஆண்டவர் வந்து 2 நாள் கழிச்சு அந்த இடத்துல போறாங்க. கர்த்தர் அவர்கள் 2 பேர் என்ன சொல்றாங்க பாருங்க, அடுத்தடுத்து வசனம் படிங்க. அவன் வியாதியா இருக்கிறதுக்காக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்துல பெண்ணும் 2 நாள் தங்கினார். அடுத்தது அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்துக்கு போகலாம். அவர் அதுக்கெல்லாம் பயப்படல. அங்க போயிட்டாரு, அங்க ஆசீர்வாதத்தை போனாரு, உள்ள போனாரு. அங்க இருக்கிற மார்த்தாள், மரியாள் அவர்கிட்ட வந்து கர்த்தரத்துல வந்து சொல்றாங்க, நான் எங்க உயிர் தெழுவாங்கன்னு எனக்கு தெரியும், அவர்கள் கடைசி நாட்களில் அவருக்கு உயிர் தெழுவாங்க. இல்ல, இப்போ உயிர் தெழுவாங்க. ஆண்டவர் இப்போ போனாரு, அந்த இடத்துல போய் நின்னாரு, ஆசீர்வாதம் வெளியே வான்னு சொன்னாரு. இப்போ அற்புதம், இப்போதே அற்புதம். அவர்கள் நம்பிக்கை ஆண்டவர் மேல அவ்வளவு நம்பிக்கை. நீர் இங்க இருந்திருந்தால் அவங்க இறந்திருக்க மாட்டான்னு அவ்வளோ நம்பிக்கையா சொல்றாங்க. ஆண்டவர் இங்க இருந்திருந்தா இறந்திருக்க மாட்டான், இந்த இடத்துல ஒரு அற்புதம் நடந்திருக்கும். கர்த்தர் மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சு அந்த இடத்துல சொல்றதை பார்க்கிறோம். இது நீங்க உண்மையில நம்ம ஒரு உணர்வுல யோசிச்சு பார்த்தோம்னா, கர்த்தர் மேல அவ்வளோ தூரம் நம்பிக்கை நம்ம வச்சிருக்கிறோமா? கர்த்தர் மேல அவ்வளோ தூரம் நம்பிக்கை, நிச்சயம் செய்வார் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையை நம்ம வச்சிருக்கிறோமா? என்னைக்காவது நம்ம ஜெபிச்சு மன்றாடி கேட்கும் போது, ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம ஜெபிக்கும் போது, ஆனால் நம்ம மனுஷிகத்துல நம்ம சில நேரம் மனுஷங்க வேலை செய்த அந்த இடத்துல ஆண்டவர் முழுமையா செய்வார் என்ற நம்பிக்கை, முழு நம்பிக்கையோட அவரோட கூட உறவாடுகிற அனுபவம், அவரோடு கூட கர்த்தர் தான் செய்கிறவள நிச்சயமா ஆண்டவர் கைவிட மாட்டார். நிச்சயமா ஒரு அற்புதத்தை செய்வார். நம்மளுடைய வாழ்க்கையில் அது நிச்சயமா அனுபவம் ஆக்கிக் கொள்வது மிகவும் அது நல்லதாகவே இருக்கிறோம். நிச்சயமாக நம்மளுடைய அற்புதம் செய்ய நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காத்திருக்கிறார். அவர் நம்பினாங்க, ஆண்டவர் நன்மை தவிர தீமை செய்ய மாட்டாரு அப்படிங்கிறத அவங்க நம்பினாங்க. இன்னொரு வசனம் பாருங்களேன், ஏசாயா 43:13 படிங்களேன். நம்ம ஜெபத்துக்கு நேரா கடந்து போகலாம். நாள் உண்டாவதற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் செய்வது தடுப்பவன் யார்? நான் செய்வதை தடுப்பவன் யார்? என் கர்த்தர் செய்ய நினைப்பதை யாரால தடுக்க முடியும்? அவருடைய ஆசீர்வாதம் வரணும்னு தான் நிச்சயமா வந்து சேரும். இந்த உலகத்துல ஒருத்தரும் தடுக்க முடியாது. அதை தடுப்பவன் இந்த உலகத்துல யார்? அப்படியே எழும்பலாமா? கர்த்தர்கிட்ட கேட்கலாமா? அதை தடுப்பவன் யார்? என் கர்த்தருடைய சித்தம் என் தலைமையில இருந்தா அதை தடுப்பவன் யார்? கர்த்தர் செய்ய நினைப்பது, கர்த்தர் திட்டமிட்டுட்டார்னா அதை தடுப்பவன் யார்? எல்லாரும் கேட்கலாமே. இந்த உலகத்துல எனக்கான ஆசீர்வாதம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இப்பிரபஞ்சத்தின் அதிபதி அதை தடை செய்யக்கூடாது. சாத்தான் அதை தடை செய்து விடக்கூடாது. விட்டுறக்கூடாது. அதற்கு நம்ம தான் காரணம், ஆண்டவர் காரணம் இல்லை. நிச்சயமாக ஆண்டவர் காரணம் இல்லை. அவர் கொடுத்துட்டாரு. அவர் ஆசீர்வாதத்தை நம்ம மேல காத்திருக்கிறார். ஒரு திட்டம் நம்ம மேல வைத்து காத்திருக்கிறார். சில நேரம் கர்த்தருடைய நாமம் விளங்கும்படி நமக்கு வருது.
அது நிச்சயமாக முடிவிலே துக்கப்பட்ட நாளுக்கு ஈடாக என்ன மகிழ்ச்சியாக்குறீர் என்ற நாளுக்கு அந்த வசனத்தின்படி நம்ம துக்கப்பட்ட நாட்கள் இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையில. அட் லாஸ்ட் த எண்ட் நிச்சயமாக ஒரு பெரிய ஹாப்பியோட, ஒரு பெரிய சந்தோஷத்தோட கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்து காத்திருக்கிறார். துக்கப்பட்ட நாளுக்கு ஈடாக நான் மகிழ்ச்சியாய் வாழ வைக்கிற கர்த்தர். நிச்சயமாகவே அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பு, நம் மீது இருக்கிற எல்லாமே அது மாறவே மாறாது. கர்த்தர் செய்ய நினைப்பது தடைப்படாது. எல்லாரும் வாய்களை திறந்து, கர்த்தர் எனக்காக என்ன வைத்திருக்கிறேன், எனக்காக என்ன வைத்திருக்கிறேன், என்னுடைய மேல் என்ன திட்டம் வைத்திருக்கிறேன், நான் உங்களுடைய ஆசையாய் தொடர்கிறேன், நான் உங்களை விடாமல் பற்றி கொள்கிறேன், எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன், இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். கர்த்தர்கிட்ட கேளுங்களா, வாய்களை திறந்து எனக்கான ஆசீர்வாதம் எங்க இருக்கிறது, அது எனக்கு தடைப்படாமல் வரணும். இப்பிரபஞ்சத்தின் அதிபதி அதை தடை செய்து விடக் கூடாது. அதை தடுப்பவன் யார் என்று தைரியமான வார்த்தையோட தைரியமாக ஆண்டவர் முன்னாக நிச்சயமாக எல்லாரும் வாய்களை திறந்து, எல்லாரும் வாய்களை திறந்து, எல்லாரும் வாய்களை திறந்து, நீ செய்ய நினைப்பது தடைப்படாது, நீ செய்கிற நினைப்பது தடைப்படாது. எல்லாரும் சேர்ந்து கேட்கலாமே, நீ செய்ய நினைப்பது ஒரு நாளும் ஒருபோதும் நமக்கு தடைப்படாது. நிச்சயமாக அவருடைய ஆசீர்வாதம் தடையில்லாமல் நமக்கு வந்து சேர வேண்டும். எல்லாரும் வாய்களை திறந்து, எனக்கான ஆசீர்வாதம் எங்கே, எனக்கான ஆசீர்வாதம் எங்கே, நான் உம்மிடத்தில் காத்திருக்கிறேன், உபாசத்தோடு காத்திருக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதம் எங்கே, நான் உபவாசத்தோடு காத்திருக்கிறேன், கர்த்தர் மேல முழு நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன், நீ செய்வீர் என்ற முழு நம்பிக்கையோடு நான் காத்திருக்கிறேன், உன் பாதத்தில் அமர்ந்திருக்கிறேன், எல்லாமே நீர் தான், எல்லாமே ஆண்டவர் தான், எல்லாமே நீர் தான், தஞ்சம் நீர், எல்லாமே நீர் தான், எல்லாத்துக்கும் உன் பாதத்தில் நின்று நான் காத்திருக்கிறேன். எனக்கான ஆசீர்வாதம் எங்கே, எனக்கான ஆசீர்வாதம் எங்கே, நீ செய்கிற ஆசீர்வாதம் தடைப்படாது என்று சொல்லியிருக்கிறீரே, எனக்கான ஆசீர்வாதம் எங்கே, எனக்கு இப்ப தாங்க. நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், நான் களைச்சு போயிட்டேன், துதிச்சு கத்திட்ட காத்திருந்து சோர்வு அடைகிறேன், நான் சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னு தயவு செய்து யாரும் சொல்லாதீங்க. நிச்சயமாக நமக்கான ஆசீர்வாதம் நம்ம கிட்ட தான் இருக்குது. நம்ம பெற்றுக்கொள்ள நம்மளை தான் தகுதிப்படுத்தணுமே தவிர ஆண்டவர் தரவில்லை என்று ஆண்டவரை குறை சொல்றது என்ன நியாயம்? ஆண்டவரை குறை சொல்றது என்ன நியாயம்? அவர் எனக்கு ஆசீர்வாதம் தரல, அவர் தடைப்பட்டாரு, அவர் கொடுக்கலன்னு சொல்றது என்ன நியாயம்? அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியை நாம் தான் கிரியேட் பண்ணணும், நாம் தான் கிரியேட் பண்ணணும். எனக்கான ஆசீர்வாதம் எங்கன்றது நான் தான் கண்டுபிடிக்கணும், நான் தான் கண்டுபிடிக்க. என்னில் என்ன குறை இருக்கிறது, என்னில் என்ன குறை இருக்கிறது, மறைவான பாவம் என்னில் இருக்கிறதா, என் கண்கள் பாவம் செய்கிறதா, என் கால்கள் பாவம் செய்கிறதா, என் இருதயம் பாவம் செய்கிறதா, என் கரங்கள் பாவம் செய்கிறதா, எதனால என் ஆசீர்வாதம் தடைப்பட்டிருக்கிறது? சிந்திச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அவருடைய இருதயம் அவருக்கு சாட்சியாக சொல்லும். யாரும் மனிதருக்கு, எந்த மனிதரை பத்தியும் யாரும் சாட்சி சொல்ல முடியாது. அவர் இருதயம் அவருக்கு சாட்சி சொல்லும். நான் என்ன செஞ்சேன்னு நான் ஏன் இருதயம் சொல்லும், நான் என்ன பாவம் செஞ்சேன்னு ஏன் இருதயம் சொல்லும். ஏன் என் ஆசீர்வாதம் தடைப்பட்டிருக்கிறது? ஒருவேளை கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும்படி, கர்த்தருடைய மகிமை விளங்கும்படி எனக்கு என்னுடைய ஆசீர்வாதம் தடைப்பட்டிருந்தால் முடிவு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தரும், முடிவு மிகப்பெரிய சந்தோஷத்தை தரும், மிகப்பெரிய சந்தோஷத்தை தரும். இல்லை என்றால் நான் என்னுடைய மனதில் குறைவு இருக்கும்னா, என் உள்ளத்துல பாவம் இருக்கும்னா, அப்பா நீர் மன்னிச்சிருங்க, அப்பா என்ன மன்னிச்சிருங்க, அப்பா என்ன மன்னிச்சிருங்க. கொஞ்சம் குறை இருந்தாலும் சாத்தான் வந்து நிற்பான், அதை தடுத்து நிற்கிறதுக்கு வந்து நிற்பான். எனக்கான உடல் இதுன்னு சொல்லி தர்க்கம் பண்ணாம பாருங்க. மலையை பார்த்து அடின்னு சொன்னாரு, மலையை பார்த்து பேசுன்னு சொன்னார், அவன் அடிச்சான். இவ்வளவுதான் தப்பு பண்ணது. ஆனா சாத்தான் வந்து தர்க்கம் பண்றான், இது என்னுடைய உடல், இது என்னது அப்படின்னு வந்து தர்க்கம் பண்றான். ஒரு சின்ன தப்புக்கு சாத்தான் வந்து நிக்கிறான். அப்ப நம்மளை எப்படி எவ்வளவு தூரம் சுத்தி நம்மளை வேலி அடிச்சு வச்சிருக்கிறான், பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எப்ப இவங்களை விளத்தலான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுருவாங்களா, கோபத்தினால ஏதாவது வார்த்தை விட்டுருவாங்களா, ஏதாவது பாவத்துல விழுந்துருவாங்களா, ஏதாவது பாவம் செஞ்சிருவாங்களா, எதையாவது காட்டி மயக்கிறான். கண்களினால இருக்கிற பாவம், கால்களினால இருக்கிற பாகம். இப்பிரபஞ்சத்தின் அதிபதி நம்மளுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்து வைத்திருக்கிற இப்பிரபஞ்சத்தின் அதிபதியால் அவனை கர்த்தர் உடை தெரியணும், அவர் கர்த்தர் உடை தெரியணும். நமக்கான ஆசீர்வாதம், நமக்கான ஆசீர்வாதம், நமக்கான ஆசீர்வாதம், நமக்கான ஆசீர்வாதம் தடைப்படாமல் 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 வந்து சேரணும். வாய்களை திறந்து கேட்கலாமே, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து. பரலோக பிதாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே. நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்ற வேத வார்த்தையின்படி ஆண்டவரே,
தேவரீர் சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் நீர் எங்களை மகிழ்ச்சியாக்கினீர். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் கலிகூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படி காலையிலே கிருபையினால நீர் எங்களை திருப்தி ஆக்கும் என்று வேத வார்த்தைப்படி ஆண்டவரே தம்முடைய வார்த்தை கொண்டு நீர் எங்களோடு பேசினதற்காக, தம்முடைய சத்தியத்தை எங்கள் மத்தியில் நீர் உறுதிப்படுத்தினதற்காக, இந்த ரட்சணத்தை என் கண்கள் கண்டது. தேவரீர் இப்போது நீர் என்னை சமாதானத்தோடு போக விடுகிறீர் என்று தன்னுடைய ஊழியத்தை செய்து முடித்து ஆண்டவரே மகிமையோடு சந்தோஷத்தோடு நிறைவாய் சிமியோன் வீட்டுக்கு போனதை போல் ஆண்டவரே எங்கள் ஆவிக்குரிய தகப்பன் தேவரே நீர் கொடுத்த சகல நியாயங்களையும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் ஊழியங்களையும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும்படியாக நீர் கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போது நீர் எங்களை சமாதானத்தோடு போக விடுகிறீர் என்ற அந்த வார்த்தை தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் ஊழியத்தின் பாதையிலே ஆண்டவரே சபையின் வழியிலே சத்தியத்தின் வழியிலே நீர் தொடர்ந்து வழி நடத்துவீராக. நீ செய்ய நினைத்து தடைப்படாத ஆண்டவரே, எங்களுக்காக யாவும் நீ செய்து முடிக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தோடும் ஆண்டவரே பகலிலே மேக ஸ்தம்பத்தோடும் அன்றைக்கு இஸ்ரவேலரை வழி நடத்தி ஆண்டவரே பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக நீர் அழைத்தீர் ஆண்டவரே. நீ நடத்துகிறவராய் இருக்கிறீர். தொடர்ந்து இந்த ஊழியத்தை நடத்துங்கப்பா. சபையை நடத்துங்க, குடும்பத்தை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. சமாதானத்தோடே போய் வாருங்கள். கர்த்தர் என்றென்றும் ஆசீர்வாதம் தடைபடாமல் வந்து உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.